முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் முறையா இப்போ சுதந்திர தின கொடியை ஏத்தி வச்சிருக்காரு. நாட்டுடைய 80வது சுதந்திர தினம் இன்னைக்கு வெகு விமர்சனையா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோட்டை கொத்தளத்துல தேசிய கொடி ஏற்றி வச்சிருக்காரு. இதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே பிரம்மாண்டமா செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில சென்னை கோட்டை கொத்தளம் பகுதிக்கு வரக்கூடிய முதலமைச்சர் விஜய தலைமை செயலாளர் சாய்குமார் வரவேற்றாரு. அதுக்கப்புறமா தென்னிந்திய பகுதிகளுடைய ராணுவ தலைமையக படை தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி, தாம்பரத்துடைய விமானப்படை தள அதிகாரி, கிழக்கு மண்டல கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் ஜெனரல்னு தமிழக டிஜிபி, சென்னை போலீஸ் கமிஷனர், கூடுதல் டிஜிபி ஆகியோர் மரபுபடி முதலமைச்சருக்கு தலைமை செயலாளர் அறிமுகம் செஞ்சு வச்சு தொடர்ந்து காவல்துறையோட அணிவகுப்பு மரியாதையும் முதலமைச்சர் அவர்கள் ஏற்றார். அதை தொடர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திறந்த ஜீப்ல ஏறி சென்று போலீஸ் அணிவகுப்பை பார்வையிட்டு இந்த அணிவகுப்புல சிறப்பு காவல்படைகள், கேரள சிறப்பு காவல்படை, காவல் பெண் கமாண்டோக்கள், சென்னை பெண்கள் காவல் பிரிவு, கடலோர பாதுகாப்பு குழுமம், நீலகிரி படைப்பிரிவு, குதிரைப்படை போலீசார் எல்லாருமே பங்கேற்றிருக்காங்க. இதன் தொடர்ச்சியா காலை 8:45 மணிக்கு கோட்டை கொத்தளத்தில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்துல மூவர்ண தேசிய கொடியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்றி வைத்து சுதந்திர தினையும் உரையாற்றிட்டு இருக்காரு. அவருடைய இந்த முதல் முறையா அவர் கொடியேற்றிருக்கிறது சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த சுதந்திர தின விழாவில் நடிகை த்ரிஷா அவர்கள் பங்கேற்றதும் பேசும் பொருளா மாறி இருக்கு.